ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு மிக முக்கியமான மற்றும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பணம் வந்து சேரணும்னா, இல்லை கடன் குறையணும் அப்படின்னாலும் சரி, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறையணுன்னாலும் சரி, பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரணுன்னாலும் சரி, அதே மாதிரி நல்ல சக்திகள் நம்ம வீட்டில் வந்து சேர்றதுக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியே போகிறதுக்கும் நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் ஐக்கானையும் கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமையில் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் நம்மளுக்கு நிறைய அருளும் வீட்டில் பணமும் நிலைத்திருக்கும். அதே மாதிரி புதன்கிழமையில் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வியாபாரம், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை கொஞ்சம் புதன்கிழமையில் பண்ணிக்கோங்க. நம்மளோட வியாபாரம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகும். நம்ம வந்து உடனே வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் நமக்கு வந்து சேரும். அதே மாதிரி பணமும் வந்து நமக்கு நிறையா வரும். ஸோ புதன்கிழமையில் பண்ணால் இந்த பலன், வெள்ளிக்கிழமையில் பண்ணால் இந்த பலன். இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால், அதுக்கப்புறம் கல்லுப்பு, அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். பால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் வெளியேற்றுறதுக்கும் உதவுது. உப்புமே அதே மாதிரி தான். உப்புன்றதுக்கு ஒரு தனி சக்தியே இருக்குது. ஸோ அந்த காலத்தில் எல்லாம் சித்தர்களும் சரி, நம்ம முன்னோர்களும் சரி பயன்படுத்தினது, உடனே ஏதாவது ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா உப்பு எடுத்து சுற்றி போடுவாங்க. இல்லை பெரியவங்க வந்து வெளியே போயிட்டு வராங்க, அவங்களுக்கு டிஷ்டி சுற்றி போடணுன்னாலும் உப்பு தான் சுற்றி போடுவாங்க. ஸோ அந்த காலத்துல எல்லாம் இது நிறையாவே வந்து பண்ணப்பட்டது தான். இப்போ தான் நிறைய பேர் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ உப்புக்கு வந்து கெட்ட சக்தியை ஈர்க்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியேற்றி நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் தன்மையை கொடுக்கறதுக்கு உப்புக்கு அவ்வளோ எனர்ஜிஸ், அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ இதற்காக தான் நம்ம பாலும் உப்புமே வந்து சேர்க்க போகிறோம். பாலும் உப்பும் சேர்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லா துஷ்ட சக்தியும் தடைகளும் எல்லாமே வெளியேறி நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி கூட எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இருந்தால். இல்லை நார்மலாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் பாதி தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. பாதி கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம். இல்லைனா சில பேர் வந்து கடலில் இந்த நீராடினதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்கல்ல வீட்டில், ராமேஸ்வரம் மாதிரி இடத்துல, இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் தீர்த்தம் அந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தண்ணி உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தால் அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதி தண்ணின்னா அது சும்மா கொஞ்சம் கால்வாசி ஊற்றிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல் உப்பு சேர்க்கணும். தூள் உப்பு எக்காரணத்து கொண்டும் சேர்த்துடாதீங்க. கண்டிப்பாக கல் உப்பு தான் நீங்கள் அதில் சேர்க்கணும். ஒரு கிளாஸில் ஆஃப் தண்ணி, ஒரு கொஞ்சமாக உங்ககிட்ட கடல் தண்ணி ஏதாவது இருந்தால், இல்லை அப்படின்னா பன்னீர் வாட்டர் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா அரை கிளாஸ் தண்ணியில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சோண்டு பால். அதே மாதிரி கல்லுப்புமே நீங்கள் எவ்வளோ போடணும்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு எடுத்து போட்டால் போதும். அது கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அந்த கல்லுப்பு கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கல்லுப்பு கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸில் இருக்க தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வேணும்னா சின்ன கிளாஸ்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய கிளாஸ்க்கு ரெடி பண்ண வேணாம். சின்ன கிளாஸில் ஃபுல்லாக வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த தண்ணியை உங்கள் கைகளில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்க எல்லா தடையும் நீங்கி நல்ல சக்திகள் வந்து சேரணும் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பெட்ரூம், கிச்சன் அந்த மாதிரி எந்த இடத்துனாலும் சரி, எங்கேருந்து வெளியே வந்தால் கரெக்டாக இருக்குமோ அது உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
இப்போது என்னோடய வீடு வரைக்கும் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சன்லேருந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து மூலை முடுக்கிலெல்லாம் நல்லா தெளிச்சுட்டு வெளியே வந்து அப்படியே வந்து பெட்ரூம் உள்ள போய் ஃபுல்லாக தெளிச்சிடுவேன். தெளிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்தோடனே பூஜை ரூம் இருந்ததுன்னா பூஜை ரூமை திறந்து அந்த பூஜை ரூம்லேயும் லைட்டாக தெளிச்சுட்டு உங்களோட ஹால் ஃபுல்லாக சுற்றி எல்லா மூலை முடுக்குலையும் தெளிங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு மூளையில் தான் உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூளையில் போய் தெளிங்க. எல்லா மூளையும் சுற்றி நல்லா தெளிங்க. உங்கள் பூஜாரை, உங்கள் பெட்ரூம், உங்களோட ஹால், உங்களோட கிச்சனில் எல்லா மூலையிலையும் தெளிங்க. ஸோ உங்கள் மளிகை சாமான் அந்த பொருள்லாம் வச்சுருப்பீங்களே அது மேலேயும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிங்க. எல்லாம் ஃபுல்லாக தெளித்து முடித்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டு வாசலில் நின்று தெளிச்சிடுங்க. ஏன் அப்படி தெளிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல சக்தி உள்ளே வரணும் அப்படின்னா தான் நம்ம வீட்டு வாசலில் இருந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக சுற்றி தெளிச்சிட்டு போகணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வெளியே அனுப்ப போகிறோம். அப்போ தான் நல்ல சக்தி உள்ளே வரும். ஸோ அதுக்காக தான் நான் இதை பண்ண சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அப்படியே வெளியே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து நான் மொத்தமாக என் நெகட்டிவ் எனர்ஜி என் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தூர போட்டுறேன் வெளியே. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு வாசல்லேருந்து வெளியே ஏதாவது கொஞ்சம் மூளை முடுக்க ஏதாச்சும் பால்கனி அந்த சைடில் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு வெளியே இடம் இருந்தால் அந்த கிளாஸையும் அங்கேயே கழுவி அந்த தண்ணீரை அப்படியே கீழே ஊற்றிட்டு நீங்கள் மிச்சம் கிளாஸில் எல்லாத்தையும் நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. பட் கிளாஸில் இருக்கிறதையும் கழுவி எல்லாத்தையும் வெளியே கை காலெலாம் அலம்பிட்டு நீங்கள் மறுபடியும் உள்ளே வாங்க. அந்த மாதிரி இட வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் வெளியே ஊற்றிட்டு நார்மலாக நீங்கள் உள்ளே வந்து கை காலெல்லாம் கழுவிக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் அந்த கிளாஸையுமே வந்து நல்லா கழுவி வச்சிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணி முடிச்சது வந்து நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியேறி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரதுக்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் இது பண்ணுறதுனால வெளியேறட்டும். என் வீட்டில் ஏதாச்சும் சண்டைகள், பிரச்சனைகள், அது மாதிரி பண வரவுக்கு தடையாக எதுவாக இருந்தாலும், உங்கள் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே வெளியே போகணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு லைஃப்பில் ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ உங்கள் மனசு நிம்மதி இல்லைனாலும் சரி, ஒரு பண வரவுக்கு தடையாக இருந்தாலும் சரி, எனக்கு பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வரவே மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லை என்னோடய வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, பையன் இருக்கான், கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஸோ எதுவுமே செட் ஆகலை அப்படின்ற ஒரு நிலமையில் கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ அது யாருக்குமே அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா, புதன்கிழமையில் இல்லைனா வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்கள். இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பான நாள். மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாளும் கூட. மகாலட்சுமியோட கடாட்சமும் நம்மளோட வீட்டில் வந்து நிறைந்திருக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இதை பண்ணுங்கள். அதோட நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன மனநிலைமையில் இருக்கும் போது இதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவமாக இருக்கும்போதோ, சண்டை போட்டிருக்கும் போதோ, உங்கள் மனசு சரியில்லை, சாந்தமாக இல்லாத நிலைமையாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாக இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ஸில் ப்ளீஸ் இந்த விஷயத்த தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட மைண்ட் செட்டே ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வெளியே போகும்? கண்டிப்பாக போகாது. வீட்டில் இருக்கிறது போனாலும் நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்கிறது மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி டைமில் தயவு செஞ்சு இதை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி, சோதனைக்காக இதை நான் பண்ணி பார்க்குறேன், இது வந்து ட்ரை நடக்குமா, தயவு செஞ்சு வேண்டாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த மெத்தடை தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய மெத்தட். அதனால தான் நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க இதில் உங்களுக்கு நம்பிக்கைன்ற ஒன்று இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே மாதிரி இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடு சுத்தமாகும். அதே மாதிரி உங்களோட மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சண்டை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாம் அப்படியே படிப்படியாக குறையிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை கிடைக்கலாம், இல்லை கல்யாணம் நடக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் நல்ல லாபம் அடையலாம். ஒரு வேலைக்கு போகிறவங்க ப்ரமோஷன் கிடைக்கலாம். ஸோ ஏதாச்சும் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் உங்கள் வீட்டில். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். உங்களுக்கு கடன் அதிகமாக இருந்தால் அந்த கடன் சும்மா கண்டிப்பாக குறையும்.
நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்படி எளிமையாக பாலையும் உப்பையும் வச்சு நீங்கள் பண்ணுற பரிகாரம் ரொம்பவே சிறப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.